இன்றைக்கி நம்ம கோதுமை மாவில் அல்வா தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏற்கனவே திருநெல்வேலி அல்வா செஞ்சுருக்கேன். இது கோதுமை மாவு அல்வா. சரிங்களா? கோதுமை மாவை ஊற வச்சு 8 மணி நேரம் எடுத்து அந்த பால் வடிகட்டி வச்சுக்கோங்க. துணியில் வடிகட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். டீ வடிகட்டில் வேண்டாம், துணியில் வடிகட்டுங்க. அதை அப்படியே அந்த பால் எடுத்து வச்சுங்க. ஒரு சட்டியை வைங்க, நெய் தேவையான அளவு ஊற்றுங்க. முந்திரி பருப்பை போட்டு வறுத்து எடுத்துங்க. வறுத்து எடுத்துன்னு ஒரு மிக்சி ஜாரில் சர்க்கரையும் ஏலக்காவும் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இதெல்லாமே ரெடியாக வச்சுட்டு அந்த நெய்யிலே அந்த நான் பால் எடுத்து வச்சுருக்கிறத ஊற்றுறேன் சார் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அந்த பாலை ஊற்றி நல்லா கிண்டிக்கிட்டே வரேன். அது நல்லா சுருண்டு வரட்டும். இது எப்படியும் 1 ஹவர் 1.5 ஹவருக்கு மேலே ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்லோலேயே வச்சு செய்யணும். இது அவசரமெல்லாம் செய்ய முடியாது. சரிங்களா? அதனால் கொஞ்சம் பொறுமையாக செஞ்சோம்னா நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் பசங்களுக்கு செஞ்சு தரலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாயில் பட்டாலே கரையும். டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். செஞ்சு கொடுங்களேன். இதை நம்ம கையாலே எல்லாமே செய்கிறதில்ல, அதனால் செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது நல்லா சுருண்டு வரட்டும். சுருண்டு வந்தோன்னா நம்ம ஒரு பொருளாக போடுவோம். சரிங்களா? இது கொஞ்சம் லேட்டாகும், அதனால் நீங்கள் கோச்சிக்காதீங்க. சரிங்களா? நல்லா கிண்டுவோம். கிண்டி நம்ம எடுத்து வர நேரத்தில் ஒரு பொருளாக நம்ம போடுவோம். நான் கொஞ்சம் வெல்லம் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். என் பொண்ணு வெல்லம் சாப்பிட மாட்டா. ஆனால் நீங்கள் வேணுன்னா சர்க்கரையிலே செய்யுங்க. சர்க்கரையே நல்லாயிருக்கும். சரிங்களா? பாருங்கள், நல்லா சுருண்டு வந்துருச்சு. அந்த ஏலக்காய் பொடியை கொட்டுறேன் நான். ஏலப்பொடியை போட்டு நல்லா கிண்டுறேன். கிண்டி நல்லா வர நேரத்தில் வெல்லத்தை போடுறேன் நான். பாருங்கள், நல்லா ஏலக்காய் கிண்டி உள்ளே போட்டோம். நல்லா கரையிட்டோம். வெல்லம் தேவையான அளவு போடுறேன். வெல்லம் போட்டுட்டு ஒரு 1/4 கிலோ கொஞ்சம் வெல்லம் கம்மியாக தான் இருக்குது போடுறேன். அதுக்கப்புறம் சர்க்கரை கொஞ்சமாக தான் சர்க்கரை போடுறேன். அதுவும் ஒரு 150 அந்த மாதிரி தான் இருக்கும் போட்டிருக்கேன். இது 150 மாவு தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஆனால் இதுக்கு தேவை 1/4 கிலோ நெய்க்கு கொஞ்சம் கம்மி. 200 கிராம் நெய் போடுறேன். தேவையான சர்க்கரை போட்டிருக்கேன். பாருங்கள், ஒரு 200 கிராம் நெய் வாங்கி வச்சுக்கோங்க. இதுக்கு 200 கிராம் நெய்க்கு மேலேயே ஆகும். சரிங்களா? நல்லா கிண்டி சுருண்டு வரணத்தில் ஒரு ஸ்பூன் நெய்யாக போட்டு கிண்டுக்கலாம். அப்போ அந்த நெய்யெல்லாம் அதை இழுத்துக்கும். சரிங்களா? அதை இழுத்து முடிய நம்ம போட்டு ஒரு 4 முறை போட்டு நல்லா கிண்டி எடுத்திங்கன்னா நல்லா சுவையான கோதுமை மாவு அல்வா ரெடி. அதை நம்ம தட்டில் போட்டு அப்படியே ஆறின பிறகு கத்தி வச்சு கட் பண்ணோம்னா அப்படியே கேக்காக வரும். சரிங்களா? செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் செஞ்சு சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இனிமேல் பசங்க எதனா கேட்டால் ஈவினிங் ஸ்நாக்ஸ்னால் இதை தான் செய்வோம். சரிங்களா? பாருங்கள், நல்லா நெய்யெல்லாம் இழுத்துக்குது பாருங்கள். எப்படி நல்லா இழுத்தோன்னா நம்ம அடுத்த வாட்டி திருப்பியும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை போட்டு கிண்டுவோம். சரிங்களா? கிண்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நெய்யெல்லாம் இழுத்துக்குச்சு. இப்போ மறுபடியும் நம்ம கொஞ்சம் நெய் போடலாம். சரிங்களா? நல்லா கிண்டி முடிச்சிட்டோன்னு திருப்பியும் ஒரு ஸ்பூன் நெய். பாருங்கள், நெய் பாருங்கள் போட்டது எங்கன்னு தெரியாத ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த எண்ணெய் அந்த அடையாளமே வரக்கூடாது. நல்லா சுருண்டு வர நேரத்தில் திருப்பியும் கொஞ்சம் நெய்யை போடுவோம். போட்டு நல்லா கிண்டுவோம். சரிங்களா? ஸ்டவ் ஸ்லோலே தான் இருக்கும் ஃப்ரெண்டு. பாருங்கள் எவ்வளோ ஸ்லோலே இருக்குது பாருங்கள். அந்த ஸ்பீடு வச்சிங்கன்னா அந்த இது எல்லாமே மாறிடும், அந்த டேஸ்ட்டு. சரிங்களா? ஸ்லோலே வச்சு பொறுமையாக கிண்டிகிட்டு வருவோம். கிண்டிட்டு வந்தோன்னா அந்த அல்வா ரெடி ஆகிடுச்சோம். பாருங்கள், பாதி பதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் திருப்பி நெய் போட்டுக்கிறேன். இது 3வது நெய் போடுறேன். சரிங்களா? 3வது ஒரு முறை போட்டு நல்லா கிண்டுறேன் நான். கிண்டிட்டு நல்லா அந்த திருப்பி அந்த நெய் அப்படியே இழுத்துக்குங்க. நல்லா இழுக்கணும். நல்லா கிண்டுங்க. இது செஞ்சு கொடுங்க. பசங்க எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டு பசங்க எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சூப்பராக இருக்குது. என் தங்கச்சி பசங்க வந்திருந்தாங்க. பெரியம்மா செம்மையாக செய்கிறீங்களே, நீங்கள் இப்படி செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஆனால் என் தங்கச்சி கை வலிக்குது, இதுக்கு மட்டும் கை வலிக்கலையாடின்னு கேட்குறா. திருப்பி நெய் போட்டிருக்கேன். போட்டு நல்லா கிண்டுங்க. கிண்டி இறக்கி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் தான். இன்னும் ஒரு half அன் ஹவர் ஆகாது, ஒரு 10 நிமிஷம். நல்லா கிண்டிட்டு லாஸ்ட்டாக நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி எடுத்து அதில் கொட்டுவோம். பாருங்கள், எல்லா நெய்யும் இழுத்துக்குச்சு. வறுத்து வச்ச முந்திரி அதில் கொட்டி நல்லா கிண்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். கிண்டி பாருங்கள், நல்ல பதம் வந்துருச்சு. இந்த கட்டியாக ஒரு பதம் வரும். அந்த பதம் வந்தோன்னா நம்ம கடாவில் ஒட்டாத வரும். அதுதான் நமக்கு பதம். சரிங்களா? அது பாருங்கள், ஒட்டவே இல்லை. இப்போ நம்ம எடுத்து தட்டில் கொட்டிடலாம். சரிங்களா? நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்கள். எல்லாமே எப்படி இருக்குது பாருங்கள். இந்த அல்வா நல்லா இருக்குல்ல? இது செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நாங்கள் தட்டில் எடுத்து நான் கடாவிலேருந்து ஆறினோன்னா தட்டில் ஆறல சூடாகவே நெய்யை தடவி தட்டில் கொட்டுறேன். கொட்டி நான் ஆறின பிறகு கட் பண்ணி எடுத்து பசங்களுக்கு கொடுத்தேன். ஸ்லேஸாக செம்மையாக இருந்தது. கேக் மாதிரி நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது. வாயில் பட்டோன்னே கரைஞ்சிது. எப்படின்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா அது கடாவில் தட்டில் போடுறேன் நான். தட்டில் போட்டோன்னா இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் ஆற வைப்போம். ஆற வச்சுட்டு நான் கட் பண்ணி எடுக்கிறேன். சரிங்களா? ஆற வைக்கிறதுக்கு முன்னே கட் பண்ணிங்கன்னா அது அப்படியே கொலனே இருக்கும். பாருங்கள், எவ்வளோ கட்டியாக இருக்குது பாருங்கள். எல்லாம் போட்டு செஞ்சு கொடுங்க. பசங்க எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சாப்பிட்டு பாருங்கள். ஸ்ரீபுனிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை